தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ பகுதி சங்கீதம் 93 மாறி மாறி வாசிப்போம். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், மகத்துவத்தை அணிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பராக்கிரமத்தை அணிந்து அவர் அதை கட்சியாக கட்டி கொண்டிருக்கிறார். ஆதலால் பூச்சக்கரம் அசையாதபடி நிலை பெற்றிருக்கிறது. கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இறைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின. உமது சாட்சிகள், எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். உமது சாட்சிகள் மிகவும் உண்மையுள்ளவைகள். கர்த்தாவே, பரிசுத்தமானது நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமாய் இருக்கிறது. ஆமென். தயவு செய்து உட்காரும்படியாக கேட்கிறேன். இந்த நாளிலே இந்த ஆலயத்திற்கு புதிதாக வந்திருக்கிறேன், முதலாவது தடவை ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஆலயத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற யார் இருந்தால் தயவாய் எழுந்து நிற்கும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த சபையிலே தொடர்ந்து வந்து பங்கு பெற்று தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கரங்களில் கொடுக்கப்படுகிற அந்த அட்டையை நிரப்பி உங்கள் பகுதியை வைத்து மற்றதை கொடுத்து செல்லவும், உங்களை தொடர்பு கொள்ள, உங்களுக்காக ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். அப்படியே நில்லுங்கள், உங்களுக்காக ஜெபிக்கப்படும். இந்த வாரத்திலே பிறந்த நாளை கொண்டாடுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்து நிற்கும்படி கேட்கிறோம். பர்த்டே, அதுபோல திருமண நாளை கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உதவி போதர் பால்சாமி அவர்கள் ஜெபிப்பார்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த அருமையான காலை நேரத்திற்காய் நன்றி செலுத்துறோம். தேவரீருடைய பிரச்சனைகள் மத்தியிலே ஆண்டவரே அசைவாடுவதற்காய் நன்றி ஆண்டவரே. ஒரு உன்னத ஆண்டவரே அனுபவத்திற்குள்ளாய் கர்த்தர் நடத்தியிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவாதி தேவனுடைய பிரசனத்தில் ஆண்டவரே இந்த நாளில் புதிதாக நீ கொண்டு வந்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துறோம் ஆண்டவரே. தேவரீர் ஆண்டவரே உலகத்தோர்த்துக்கு முன்பாய் முன்குறிக்கிற ஆண்டவர், முன்குறித்து அழைத்து வருகிற கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவரே இன்றைக்கும் ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்காது ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்குள் அதிகமாய் ஆண்டவர் வளப்படும்படியாய் ஆண்டவர் பூர்ண ரட்சிப்புக்குள்ளாய் வரும்படியாக நான் செபிக்கிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவரும் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்த்து தேவனில மகிழ்ந்து கழிகூற ஆண்டவர் கிருபை பண்ணும்படியாக செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எப்பெல்லாம் நோக்கி பார்க்கிறாங்களோ, அப்படி எப்பெல்லாம் ஆண்டவரே தங்கள் தேவைகளை உம்மிடத்தை சொல்றாங்களோ, உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவை உதவியை தேடுறாங்களோ, அந்த நேரத்திலெல்லாம் கர்த்தர் கிருபையாக இறங்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவருடைய காரியங்கள் எல்லாம் கிறிஸ்துக்குள்ள ஜெயமாயிருக்கும்படியாக நான் செபிக்கிறேங்க. ஸ்தோத்திரம். எந்த நோக்கத்தோடு கூட இந்த ஆண்டவரே நீர் அழைத்து வந்தீரோ, நீர் உங்களுடைய சமூகத்தை கொண்டு வந்தீரோ, அதை நிறைவேற்ற நீர் உண்மையுள்ளவராக இருப்பதற்கா ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் மூலமாய் ஆண்டவரே குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஸ்தோத்திரம். அவருடைய வேலையில் கர்த்தாவே அவளை ஆசீர்வதியும், அவளை உயர்த்தும்படியாக நான் செபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த வாரத்தில் பிறந்த நாளை கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவரீருடைய சமூகத்தில் நாங்கள் படைக்கிறோம். ஆண்டவரே கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் அவர் கண்மணி போல காத்து கொண்டீங்க ஆண்டவரே. தோழி மேல் சுமந்து வந்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நிலைமையிலும் கர்த்தர் அவள் ஆண்டவரே நீங்க அதை போதித்து போஷித்து நடத்தி வந்தீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். வருடத்தை கர்த்தாவின் நன்மையால் முடிச்சு விட்டுகிற கர்த்தர், வழியெல்லாம் மெய்யாய் பொழிகிற பண்ணுகிற தேவன் இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். தேவனுடைய ஆண்டவரை வல்லமை உள்ள பிரசன்னம் அவள் முன்பாக எப்பொழுது இருக்கும்படியாக செபிக்கிறோம். அவருடைய வலது காலத்தை கர்த்தர் நீங்க பிடித்து தாங்கி நடத்தும்படியாக செபிக்கிறோம். நீங்க தான் நடத்துறவங்கப்பா. ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்கான மேன்மையான காரியங்களை இந்த புதிய ஆண்டில் நிச்சயப்படுறதுக்காக நன்றி செலுத்துறோம். இதிலும் மேலானவை காண்பீர்கள் என்று சொன்னது போல ஆண்டவரே கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 2013 எல்லா விதத்திலும் ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள ஆத்மாவுக்குரிய எல்லா விதத்திலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாய் நாங்கள் வாழ்த்துறோங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த வாரத்தில் திருமண நாளை நினைவுகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் நீ பேர் பெறாய் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். தேவனுடைய ஆண்டவரே கர்த்தாவே பிரசன்னம் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும்படியாக செபிக்கிறோம். அவர்களும் அவர் பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தருடைய ராஜ்யத்தில் ஆண்டவரே கர்த்தாவே சாட்சிகளாக இருக்கும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன். ஸ்தோத்திரம். மலையின் மேல் வைக்கப்பட்ட பட்டணத்தை போல இந்த குடும்பங்கள் ஆண்டவரை கிறிஸ்துவுக்கு பிரகாசிக்கிற குடும்பங்களாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு ஆய்வையும் ஆண்டவர் அபிஷேகத்தையும் தரும்படியாக செபிக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆண்டவரே குடும்பங்களில் சமாதானம் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படியாக எனக்கு வாழ்த்துறேங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் சமுதாயத்திற்கும் இந்த சபைக்கும் விசேஷமாய் ஆண்டவரே அவர்கள் பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நீர் வணைந்து ஆண்டவரே உயர்த்தும்படியாக வாழ்த்துறேங்க. ஸ்தோத்திரம்.
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் கர்த்தர் தொடர பண்ண போறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். அடுத்த மேகம் அவர் மேல் இருக்கட்டும். அடுத்த சட்டைகள் அவர்களுக்கு நினைவாக இருக்கும்படியா நான் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென். உட்காரும்படியாக கேட்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் காணிக்கைக்கான பாடல் பாடும் பொழுது ஆண்டவருக்கு என்று காணிக்கைகளை நாம் ஏறெடுப்போம். என் முகத்தை தேடுமென் இன்னமும் நான் நோக்குவேன் பொன்முகமே. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லை. சிலுவை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவதில்லை. கர்த்தரின் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே. கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே. நான் யாருக்கு அஞ்சிடுவே. தகப்பனும் தாயும் என்னை கைவிடும் இறைவனின் மரவனை உந்தன் கரமே. கழுகு தன் குஞ்சுகளை பருந்து காப்பது போல் காத்த உந்தன் செட்டை தஞ்சமே. கழுகு தன் குஞ்சுகளை பருந்து காப்பது போல் காத்த உந்தன் செட்டை தஞ்சமே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே. கர்த்தரின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே. நான் யாருக்கு அஞ்சிடுவே. எந்தனுக்கு விரோதமான ஏரினோ மதில்களை தனக்கு சாம்பலாக்கிடுவே. எதிரியின் சேனைகள் என்றும் என்னை தொடராமல் பின்தொடர்ந்து வந்திடுவே. எதிரிகளின் சேனைகள் என்றும் என்னை தொடராமல் பின்தொடர்ந்து வந்திடுவே. கர்த்தரின் மேன்மையும் மகிமையும் மாணவர் யாருக்கு அஞ்சிடுவே. கர்த்தரின் ஜீவனின் பலனுமானவர் யாருக்கு அஞ்சிடுவே. நான் யாருக்கு அஞ்சிடுவே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம் மேன்மையும் பலனுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது ஒருவருக்கும் பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி தேவ சமூகத்திலே படைக்கப்பட்டதான காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம எல்லாம் தேவ சமூகத்திலே நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் செபிக்கும் போது சகோதரி லலின் அவர்களுக்காக செபிக்கும்படியாக நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓரிலபா ஷக்கரா பாபா பாபா. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் தாப்பனே. கர்த்தாவே ஆண்டவரே, இந்த நேரத்துல இந்த நாள்ல ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல கூடி உம்மை துதிக்க, உம்மை போற்ற, உம்மை வாழ்த்த, ஆண்டவரே உம்மை உயர்த்த தேவன் எங்களுக்கு பாராட்டினது நல்ல தருணத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. காணிக்கைகளே உம்முடைய பாதப்படியில சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. தேவன் எங்களுக்கு பலன் தந்து சுகம் தந்து வேலை தந்து ஆண்டவரே நாங்கள் சம்பாதிக்க தேவன் கொடுத்த கிருபைக்காய் நன்றி சுவாமி. எங்கள் ஆண்டவரே கையின் பிரயாசத்துல ஒரு சிறிய பகுதியை உம்முடைய சமூகத்துல படைத்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவன் இதை ஆசீர்வதித்து